உலகத்துல 8th இன்ஸ்டால்மெண்ட்டா ஒரு பிரான்சைஸ் ஒரே நடிகர் மட்டும் வச்சு வந்து சக்கப்போடுது போடுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் டாம் குரூஸ் தான். இது வரைக்கும் ஜேம்ஸ் பாண்டுகள் நிறைய மாறிட்டாங்க, ஸ்பைடர்மேன்கள் படத்தோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்க. ஆனா ஏத்தன் கண்ட டாம் குரூஸ் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல டாம் குரூஸ் ஒரு காரில் தூக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னால இருக்கிற டிஸ்க் எடுத்துக்கணும், அடிக்கடி மாஸ்க கலெக்டர்லாம் இப்போ நம்ம கணக்குள்ள இருக்கு. இந்த 2 சீன்களையும் காப்பிடிச்சு நம்ம தமிழ் படங்கள் வந்துருச்சு. அதாவது டாம் குரூஸ் காரில் தூக்கிட்டு கம்ப்யூட்டர் டிஸ்க் எடுக்கிற சீன் எக்ஸ்வாஸ் கட்டுரை படத்துல அரவிந்த் சாமியை வச்சு எடுத்து காமெடி பண்ணிருப்பாங்க. ஆனா டாம் குரூஸ்க்கு முன்னாடியே நம்ம உலக நாயகன் விண்வெளி நாயகன் 1981 வந்து குரு படத்திலேயே இந்த மாதிரி காரில் தூக்கிட்டு ஒரு போட்டோவை ஒரு கேமராவை பிக்ஸ் பண்ணுவாரு. மனுஷன் கரெக்டா அந்த விண்வெளி நாயகன் பின்னால ஹாலிவுட்ல எப்படி ஒரு சீன் எடுப்பாங்கன்னு தீர்க்கதரிசியா அன்னைக்கே கிஸ் பண்ணி அன்னைக்கே ஒரு காரில் தூக்கி ஒரு போட்டோவை அப்படியே கேமரால சொல்லுகிற மாதிரி எடுத்துட்டாரு. அடுத்த 2000 வந்த எம்ஐ 2 பயங்கரமான அருமையான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். இப்படி எம்ஐ 7 வரைக்கும் இந்த மனுஷன் இந்த யூடியூப் சேனல்ல இன்னும் 2 எபிசோடு ஓட்டுற அளவுக்கு ஏகப்பட்ட சாதனைகள் பண்ணி முடிச்சிட்டாரு. அதுல முக்காவாசி டூப் இல்லாம டாம் குரூஸ் இந்த 8th இன்ஸ்டால்மெண்ட் தவிர்த்து ஏகப்பட்ட படங்கள் இந்த 62 வயசு வரை ஓடி தாவி பறந்து குதிச்சு சண்டை போட்டு ரெஸ்டே இல்லாம நடிச்சுட்டு இருக்காரு. இவருடைய அதிகபட்ச படங்கள் ஹாலிவுட் பாக்ஸ் ஆபீஸ்க்கு நிறைய லாபத்தை கொடுத்திருக்கு. இதுல ஒரு பெரிய சிறப்பம் என்னன்னா 2012 இருந்து 2018 வரைக்கும் இவருடைய ஒவ்வொரு படமும் தொடர்ச்சியா $100 மில்லியன், அதாவது இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 8,53,65,74,960 ரூபாய் கலெக்ஷன் பண்ணதுக்காக இவருடைய பேர் கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மனுஷன் உழைச்சிருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட அர்னால்டு சில்வஸ்டர் ஸ்டாலனுக்கு அப்புறம் டாம் குரூஸ் தான். இடையில வந்த வான் டாம், ஜான் ட்ராவோல்டா, ப்ரூஸ் வில்லிஸ், ஆண்டோனியோ பாந்தராஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. டாம் குரூஸ் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்காரு. டாம் குரூஸோட இடத்த நற்பா ஹாலிவுட்ல இது வரைக்கும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல தான் மனுஷன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம விடாமுயற்சி அஜித் மாதிரி முக்கால்வாசி நேரம் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா அசராம ஆட்டி கடலுக்கு அடியில போய் நீர்மூழ்கி கப்பல் எடுக்கிற என்டிடி டிவைஸ் சிலுவை சாவை மூலமா டீஆக்டிவேட் பண்ணிட்டு திருப்பி குளிர்ல நடுக்கிட்டே போய் ரெஸ்கியூ சப்மரீன்ல வந்து சேர்ற வரைக்கும் நம்ம மனசு அள்ளிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல கிளைடர்ல காப்ரியல் வில்லனை துரத்திக்கிட்டே போய் அவனோட கிளைடருக்கு தாவி ரெக்கையை பிடிச்சு தூக்கிட்டு மேலே வந்து வில்லனை கொள்ற காட்சி இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு கிரிஞ்சா தெரிஞ்சாலும் நல்ல பரபரப்பான காட்சியா இருந்தது. நீ இன்னும் வயசாகாத சிங்கம்டான்னு நம்ம வாயாலே சொல்ல வச்ச சீன் தான் அந்த 2 சீன்கள். படம் முடியும் போது இவங்களுடைய மிஷனும் முடியறதுனால ரொம்ப எமோஷனலா எல்லா நண்பர்கள்ட்ட இருந்தும் விடைபெற காட்சிகளையும் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தார் டாம் குரூஸ்.